சந்திரலேகா. டேய் குமாரு, மணி என்னடாவது? 9 மணிக்கு வர சொன்னா 9:45 வர. இந்த மாதிரி லேட்டாலாம் வந்தா என் தங்கச்சிக்கு பிடிக்கவே பிடிக்காதுடா. டேய், பஸ் எதிர்பார்த்து பாதி வயசாக போச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் நடந்தே வந்த வெயில்ல. நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் தங்கச்சி நினைக்கிற மாதிரி நான் ஓஹோன்னு பண்ணி தந்துடுவேன் எல்லாமே. ஐயோ, நிறைய பேர் வேலைக்கு வந்துட்டு போயிட்டானோடா, ஒருத்தம் கூட சரியா வேலையே செய்யலடா. நீயாவது என் பேரை காப்பாத்துறா. டே, உன் பேரை காப்பாத்துறனா இல்லையோ, என் பேரை முதல்ல நான் காப்பாற்றணும். மாசம் 28ஆம் தேதி சம்பளத்தை மட்டும் வாங்கி கொடுத்துரு, அது போதும் எனக்கு. அதெல்லாம் கரெக்டா வாங்கி தருவேன், வா. தங்கச்சி வந்திருக்கா. ஏய் தங்கச்சி, வேலைக்கு ஆள் கேட்டிருந்தல்ல, உலகத்துல தேடி பிடிச்சாலும் கிடைக்காத ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கேன். வணக்கம் மேடம். உன் பேர் என்ன? குமார் மேடம். பேரெல்லாம் ஸ்டைலா தான் இருக்கு. வேலை நல்லா பாப்பியா? என் வேலையும் ஸ்டைலா இருக்கு மேடம். சரி, இன்னையில இருந்து இந்த பில்டிங்கு மாடி எல்லாமே வேலை செய்யறது உன்னோட வேலை தான், சரியா? நல்லா பளிச்சுன்னு இருக்கணும். மேடம், பில்டிங் ரொம்ப கும்முன்னு இருக்கு மேடம். இனிமே கீழே இருந்து மேலே வரைக்கும் எல்லாமே என் கண்ட்ரோல் தான் மேடம். நீங்களும் அசந்து போயிருவீங்க மேடம். நான் அசந்து போற மாதிரி நீ வேலை செய்யணும்னு நினைச்சு வீட்டோட அழகை கெடுத்துறாத. சரி மேடம். ஏய், என் தங்கச்சி சொல்ற மாதிரி கரெக்டா நடந்துக்கடா, அப்புறம் பத்திரகாலியா மாறிடுவாவ. பேரை காப்பாத்துற ஐயா. நீங்க எல்லாருமே அசந்து போற மாதிரி நான் அசத்திடுவேன். அப்படியா? ஆமா. சரி வா, நல்லா சுத்தி காமிக்க. நான் பாத்துக்கிறேன் விடு. இருக்கல்ல, நீ ஏங்க கவலைப்படுற? ஓகே ஓகே ஓகே. சரி, நான் வரேன். டேய் சந்துரு, டேய் அண்ணா, ஐயோ நீ என் பெரியப்பா பையன்னு சொல்லி பாவம் பார்த்தா தப்பா போச்சு. ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இருக்கிற வேலை இருக்கிற மாதிரியே இருக்கு, எந்நேரம் ஃபோன் பேசிட்டே இருக்க. இதெல்லாம் யாரா பாக்குறது? தங்கச்சி, நான் பொறுப்பாக தான் வேலை செய்கிறேன். எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு செய்கிறது கிடையாது. ஆளுக்கு தனித்தனியாக பிரித்து வேலையை கொடுத்துட்றேன். நான் மாட்டுக்கு ஃபோன் பேசுகிறேன். இது உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி, நான் பேங்க் வரல, கணக்கு பார்க்குற வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். எது? நீ கணக்கு பார்க்க போறியா? நீ கணக்கெல்லாம் பார்க்க மாட்ட, கணக்கு பண்ண தானே போவ. ஏய், வேலைக்கார முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறியா? சரி சரி, மத்தியானம் சாப்பாடு கிடையாது, வராத. மதியானம் சாப்பிட்டு தான் நான் போவேன். நான் லேபரை லேட்டா சமைக்க சொல்லியிருக்கேன், வராத, கிளம்பு. ஒரு பெரிய மவனும் கூட பார்க்கறதுக்கு இல்லை, மரியாதையே கிடையாது இந்த வீட்டுல.
என்ன பண்ற? மேடம் இந்த வேலை எனக்கு புதுசு மேடம். மற்ற வேலையெல்லாம் சூப்பராக செய்வேன் மேடம். தூக்கிறது, வைக்கிறது, இறக்கிறது, சப்பாத்தி மாவு பிசைறது, தக்காளி ரசம் வச்சு குடிச்சு பாருங்க மேடம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. நீங்கள் உறிஞ்சி சாப்பிடுவீங்க. எல்லா வேலையும் நான் தான் உனக்கு சொல்லி கொடுக்கணும் போல இருக்கு. அந்த பக்கெட் எடுத்து இப்படி வை. இப்படிதாயா துடைக்கணும். நல்லா பாரு. சரி மேடம். சரி மேடம். ஒரு வேலைக்கார கூட உருப்படியா செய்ய மாட்டீங்க. எல்லாத்துக்கும் நான் சொல்லி கொடுக்க முடியுமா? கத்துக்கிறேன் மேடம். என்ன பண்ற? மேடம் அவளை தாங்கி பிடிக்கிறேன் மேடம். ஹார்ட் கீழே போட்றாத மேடம். கீழே போடுறதுக்காக தாங்கி பிடிப்பேன். உங்க ஹார்ட் என்கிட்ட தான் இருக்கு மேடம். இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? இது கத்துக்கிறது இல்லை மேடம், தானா வர்றது. இப்ப வரும் பாருங்க, உங்க கண்ணெல்லாம் அப்படியே நட்டுக்கும். உண்மையான காமம் என்பது அதீத அன்பின் வெளிப்பாடே. அந்த வகையில் இது வேலைக்காரனின் அதீத அன்பு. சந்திரலேகா.